ஹாய் காய்ஸ், ஒமான்லேருந்து நான் உங்கள் ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாய் கடைக்கு வந்து டின்னர் சாப்பிட தான் வந்திருக்கோம். மட்டன் செமி கிரேவி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தேன், அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம இந்தியா போக போகிறோம். மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நாங்கள் ஜாலியாக கிளம்பி அப்படியே வந்துட்டோம், ஊருக்கு போகிறோன்ற ஹாப்பியில். திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த பாக்ஸ் வந்து எதாவது டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு ரேப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். இதுக்கு வந்து 6 ரியால் ரேப் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து மார்னிங் 4:45க்கு தான். ஆனால் நாங்கள் பர்காலேருந்து மஸ்கட் வரணும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு 10 மணிக்கு விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் 10 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். பையன் வந்து ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் போர்டிங் 1:30க்கெலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் போர்டிங் போட்டுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம். எது வாங்குகிறோமோ இல்லையோ, இது வாங்காமல் வீட்டுக்குள்ளே போக முடியாது, அதனால் போயிட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேஎஃப்சிக்கு தான் போயிருந்தோம். ஃப்ரைடு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 மணிக்கு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், நானும் என் பையனும். மணி 2 ஆகுது, ஆனால் அவன் தூங்கவே இல்லை. மதியானம் தூங்கினது தான். அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது நல்லா விளையாண்டுக்கிட்டு இவனை சமாளிக்கவே முடியல. சுத்தமாக பெரிய போராட்டமாக ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் வர சீக்கிரம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் கேட் கிட்டே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஏர்போர்ட் இதான். உள்ளார உள்ள பிளேஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மஸ்கட் ஏர்போர்ட்டு அழகாக இருந்துச்சு. தென்னை மரம்லாம் வச்சுருந்தாங்க உள்ளாரையே, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் ஏறணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.